Hey all, welcome and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு ஒரு நல்ல சூப்பரான ஈஸியான சைட் டிஷ் பார்க்க போறோம். 15 minutes டைம் இருந்தா போறோம். நம்ம இந்த சைட் டிஷ் பண்ணிடலாம். ப்ரிப்பரேஷன்ல இருந்து குக்கிங் வரைக்கும் 15 minutesல முடிஞ்சிரும். இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் தேவை, இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து கொச்சு பண்ண போறோம். இது எந்த ஊர் ஃபேமஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து எங்க வீட்ல என்னோட அப்பா சைட் ஃபேமிலியில் இந்த கொச்சு வந்து இட்லி தோசைக்கு நாங்கள் அடிக்கடி பண்ணுற ஒரு கொச்சுன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் ஆஸ் யூஷுவல் என்னோடய சமையலில் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. இது வந்து இட்லி தோசை அப்புறம் சேவை சொல்லுவோம்ல, லெமன் சேவை, தேங்காய் சேவை, அது எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்கும். இதோடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. என்ன கேட்டால் இதுக்கு நான் வைக்க போகிற பேர் வந்து என்னோடய கொள்ளுப்பாட்டியோட பேர் தான் வைப்பேன். அவங்களோட ரெசிபி தான் இது. இப்போது இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். நல்ல இதெல்லாம் பொரியட்டும். பருப்பெல்லாம் பொரிஞ்சோடனே நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு காரம். இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். தக்காளி வெளுத்தா, அப்புறம் கேரட், ஒரே ஒரு கேரட்டும் ஒரு 4-5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது நல்லா ஒரு 1 or 2 minutes நல்லா வதக்கிக்கோங்க. இந்த 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அந்த எல்லா காய்கறிகளோட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பச்சை பட்டாணி ஃப்ரோசன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷும் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். இதுலேயே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் வேணும்னா. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதெல்லாம் வந்து ஒரு 2 minutes வதங்கட்டும். அதுக்குள்ளேயே வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம காரப்பொடி, தனியா பொடி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா அதுதான் சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு 1 or 2 minutes வதங்கட்டும். இது உள்ளேயே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கல் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன உப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து தோசை, இட்லி, அப்புறம் வந்து சேவை சொன்னேன்ல, தேங்காய் சேவை, லெமன் சேவை, அதுக்கெல்லாமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கூட வந்து இது கெட்டியாக பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். பூரிக்கும் நல்லாயிருக்கும். கெட்டியாக பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து இதெல்லாம் நல்லா இப்போ வேகணும். ஒரு 1 minute ஆயிடுச்சு. நான் இதில் வந்து தண்ணி விட்டுக்க போகிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். எஸ், ஒரு 2-2.5 கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 minutes ஆகணும். அந்த கேரட்டு, பீன்ஸு நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்லா குக் ஆகணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்க போகிறோம். குக் ஆகட்டும். இப்போது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே இது நல்லா கொதிக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இது வந்து நான் சொன்ன மாதிரி இது எந்த ஒரு ரெசிபின்லாம் எனக்கு கேட்டுறாதீங்க, எனக்கு தெரியாது. இது ஆனால் என்னோடய ஃபேமிலியில், என்னோடய அப்பா சைடில் இது வந்து மாதத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சைட் டிஷ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது. என்னோடய கொள்ளு பாட்டி, கொள்ளு தாத்தா அவங்கெல்லாம் யூஸ் பண்ண ரெசிபி. என்னோடய ஃபேமிலி வந்து என்னோடய கொள்ளு தாத்தாலாம் வந்து திருச்சியில் வந்து ஹோட்டல் வச்சுருந்தவங்க. நொச்சியத்தில் வந்து திருச்சியில் நொச்சியம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி என்னோடய தாத்தாவோட அண்ணா, பெரிய தாத்தாவும் வந்து ஹோட்டல் வச்சுருந்தாங்க. தாத்தாவை தெரியாதவங்களே திருச்சியில் இல்லை அந்த ஜென்ரேஷனில் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அவ்வளோ பாப்புலராக வந்து அவங்க ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட ரெசிபி தான். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். உங்களோட இட்லி தோசைக்கு நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற சாம்பார் அதுலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட எல்லா காய்கறிகளும் வெந்தாச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இந்த நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்கோம்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை
நல்லா தண்ணியில் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சோம் அப்படின்னாலே நல்லா கெட்டியாயிடும். நம்ம போட்டிருக்க உப்பும் கரைஞ்சிடும். நல்லா இது கொதிக்கட்டும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஈஸியான கொச்சு ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ரெசிபீஸ் நீங்கள் என்னோடது எது ட்ரை பண்ணாலும் இன்ஸ்டாகிராமில் என்ன டேக் பண்ணி மோர்மிளகாய் அப்படிங்கிறத நம்ம பேஜை டேக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதை நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு ஈஸியான சிம்பிளான ரெசிபியோட அடுத்தது பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.